ஹாய் ஆல், வெல்கம் டு வேதாத் பார்த்திபன் யூடியூப் சேனல். இன்றைக்கி சிக்கன் 65 ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு நல்ல சிக்கனை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதோடு வந்துட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன். இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் இருக்கும். அது வந்து வெறும் போன்லெஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன், குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் இந்த ஆச்சி சிக்கன் கெபாப் இல்லைனா சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு 2-3 ஸ்பூன். அதுக்கப்புறம் லெமனும் போடலாம், நான் ஆனால் தயிர் போட்டிருக்கேன், ஒரு 3/4 ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதை நல்லா மேரினேட் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா ஹாட்டான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் 65 நம்மளுக்கு ரெடி. இந்த மாதிரி தான் இருக்கும். மேரினேட் பண்ணால் தொளன்னு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி மசாலா நல்லா கோட் ஆகியிருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் பேனில் வந்துட்டு ஒட்டாமல், ஆயிலில் அந்த மசாலா போகாமல் நம்மளுக்கு நல்லா சூப்பரான சிக்கன் 65 கிடைக்கும். எண்ணெய் சுட வச்சாச்சு. இதில் வந்து இப்போ அந்த சிக்கனை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அப்படியே பொரித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்ல சூப்பரான சைட் டிஷ். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கலர் வரணும். வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அருமையான சிக்கன் 65 ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேட்சாக போட்டு எடுங்க. மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா கூட ஒட்டிட்டு வரும், அது நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஸோ பேட்சாக போட்டு எடுத்தால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட செம்ம டேஸ்டியான சிக்கன் 65 சிம்பிளான செய்யக்கூடிய ஒரு ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணிக்கு வந்து ஒரு சூப்பர் சைட் டிஷ். இல்லை நார்மலாக பருப்பு சாதம் அது மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். நான் வந்து பிரியாணி செஞ்சிருந்தேன், அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் வந்துட்டு சிக்கன் 65 இந்த மாதிரி பெப்பர் எக்கு இதெல்லாம் பண்ணியிருந்தேன். இது ரெண்டுமே வந்து ஒரு ஆசமான சைட் டிஷ் பிரியாணிக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பெப்பர் எக் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. டக்குன்னு பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.